கடவுளுக்கு எந்த பெயரும் கிடையாது. நீங்கள் எந்த பெயரை வைத்து அழைக்கிறீர்களோ அதுதான் அவன் பெயர். கைலாசநாதரேன்னு கூப்பிட்டா எப்படி வருவாரு? கைலாசநாதரா வருவார். சரணம் ஐயப்பான்னு கூப்பிட்டா எப்படி வருவாரு? ஐயப்பனா வருவாரு. முருகான்னு கூப்பிட்டா முருகனா வருவாரு. பிள்ளையாரேன்னு கூப்பிட்டா பிள்ளையாரா வருவார். ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டா ஆஞ்சநேயனா வருவார். திருமந்திரத்தில் ஒரு பாட்டு, அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. கடவுளை எப்படி வேணாலும் கும்பிடு, அப்படி உனக்கு காட்சி கொடுப்பார். எத்தனை வடிவங்கள், ஆயிரக்கணக்கான வடிவங்களை உண்டாக்கி கொண்டார். அந்த வடிவங்கள் திருவாசகமாயிருக்கலாம், பன்றி குட்டியாயிருக்கலாம். பாண்டி நாட்டில பன்றிய கொன்று விட்டார்கள். பன்றி சாகுற பொழுது சொக்கலிங்க பெருமான நினைச்சுக்கிட்டு செத்து போச்சு. பன்றி குட்டிகள் 10 குட்டி எல்லாம் பாலுக்கு தவிக்குது. சிவபெருமான் பன்றியாக மாறி படுத்து கொண்டார். 10 முளை 10 குட்டி பால் குடிக்குது. நீ எந்த வடிவத்தில் நினைக்கிறியோ அதுதான் அவருக்கு வடிவம். நீ சித்தர்னு நினைச்சா கடவுள் சித்தர். ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தா அவனுக்கு பக்தி தேவையில்லை. மனசை உருவகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுல ஓரளவு வெற்றி அடைய முடியும்னா அதுதான் கோவில்.